பஸ்ஸில் ஊருக்கு போகிறதா இருந்தால் மதியானம் 2 மணிக்கு மேலே இருந்தே உண்ணாவிரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்லைனா பின்விளைவுகள் ஆகி போயிடும். ஆனால் இப்போ ட்ரெயினில் தானே ஊருக்கு போகிறேன், அதனால் இஷ்டம் போல் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நைட்டு பிரெட் சாண்ட்விச் வர எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி பேக் பண்ணியாச்சு. இது போக இந்த மீன் செடியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வளர்த்தாலும் ஊருக்குனா போகும்போது கடவுளை இதை என்ன பண்ணன்னு ஒரே யோசனையாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நமக்கு ஒரு அக்கா டெய்லி தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இந்த தக்காளி செடிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோப்பை தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ தான் வாட்டி காயினா வந்திருக்கு. இது போக ஒரே பூனா பூத்து குலுங்குது. ஆனால் தக்காளி வரதுக்குள்ளே நான் வந்துடுவேனான்னு தான் தெரியல. ஆனால் இப்போதைக்கு நான் மட்டும் தான் ஊருக்கு போகிறேன். என்னை பின்தொடர்ந்து 2-3 நாள் கழிச்சு தான் லியான்றவங்க வருவாங்க. ஸோ மக்களே மூளைக்கருப்பட்டி அப்புறம் சுற்று வட்டார மக்கள் தீபாவளி பர்ச்சேஸ்க்கு குயின் டெக்ஸ்டைல் மூளைக்கருப்பட்டி வாங்க. நான் அங்கே தான் இருப்பேன் இன்னையிலேருந்தே. உங்களுக்கு என் கையாலேயே காட்டி பில்லெல்லாம் போட்டு குறைச்சி போட்டு தந்துடுறேன். ஸோ எல்லாம் வாங்க, கடையில் சந்திப்போம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் போகிறோமேன்னு சந்தோஷப்பறவையாக உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேச்சு துணைக்கே ஆள் இல்லாமல் வாயெல்லாம் நமத்து போயிடுச்சு. நம்ம சீக்கிரம் தூங்க வாட்டு போயிடலான்னா அப்பவும் 5 நிமிஷம் ஒரு வாட்டி ஐயோ என் பை கீழே பத்திரமா இருக்குல்ல, யாரும் தூக்கிட்டு போகலன்னு எந்திரிச்சவன மாதிரி